السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتركنا بعضهم يومئذ يموج في بعض ونفخ في الصور فجمعناهم جمعا. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: لا تقوم الساعة حتى يكثر الحرج. قالوا: وما الحرج يا رسول الله؟ قال: القتل والقتل، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்படையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் வலியுறுத்தி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் 18வது அத்தியாயம் 99வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். கியாம நாள் நெருக்கத்தில் அந்த யாஜூஜ் மாஜூஜை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரான். இந்த வசனத்தில், அந்த அத்தியாயத்தில், அதாவது துல்கர்னைன் யாஜூஜ் மாஜூஜுக்கு ஒரு தடுப்பு சுவர் கட்டுறாங்க இல்லையா, அந்த தடுப்பு சுவரை பற்றி அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, கியாம நாள் நெருக்கம் வரும்போது அந்த யாஜூஜ் மாஜூஜுகளையே நாம் கடல் அலைகளை போன்றவர்களை நாம் மோத விட்டு விடுவோம். சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாவும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாம நாள் நெருக்கத்தில் நடக்கும். சரி, இப்போ எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போர். அந்த போரை பற்றி இன்றைக்கி நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மல்ஹமா ஆரம்பித்து விட்டது, 3ஆம் உலகப் போர். மல்ஹமான்னு சொன்னால் 3ஆம் உலகப் போர். மல்ஹமான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்றாங்க. இதையே பைபிளில் பார்த்தீங்கன்னா அர்மகதான்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே 3ஆம் உலகப் போர் தான் அர்த்தம். வல்ஹமா என்று சொன்னாலும் சரி, அர்மகதான் அப்படின்னு சொன்னாலும் சரி, 3ஆம் உலகப் போரை தான் குறிக்கும். முதல் உலகப் போர் நடந்தது, 2வது உலகப் போர் நடந்தது, கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க அந்த போர்களில். இப்போ இந்த 3ஆம் உலகப் போர் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமான போராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் குறிப்பிடுறாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கியாம நாள் நிகழாது, படுகொலைகள் அதிகமாகிவிடும் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஜ்ன்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மல் ஹர்ஜ்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் கத்லு, கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. கொலைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொலை செய்வாங்க, அதுவும் நடக்கும். அரசாங்கங்கள் சண்டையிட்டு கொள்ளும், நாடுகள் சண்டையிட்டு கொள்ளும். உலகளாவிய ஒரு போர் நடக்கும், உலகளாவிய முறையில் ஒரு போர் நடக்கும். ஒரு நாடு மட்டும் சண்டை நடக்காது. அப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் போர் இருக்கு இல்லையா, இது மல்ஹமாலாம் கிடையாது. மல்ஹமாவினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். இதுதான் ஸ்டார்டிங்காக இருக்கலாம். ஏன்னு சொன்னால், எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்றைக்கி இஸ்ரேலுக்கு பின்னாடி வந்து நிறைய நாடுகள் நிற்குது. வல்லரசு நாடான அமெரிக்கா நிற்குது. இதெல்லாம் எதற்காக ஜும்மா பயானில் நான் பேசுகிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. அதாவது அவர்கள் நம்முடைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா, யூதர்கள். அவங்க வந்து யூதர்களில் நல்லவங்க இருக்கிறாங்க, பெரும்பாலானவர்கள் கெட்டவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் வந்து கரெக்டாக நம்முடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அல்லாவே திருமறையில் சுட்டி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறாங்க, இன்று அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது இல்லையா, ஆரம்ப நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கிறது முட்டாள்தனமான. ஒரு முஸ்லீம் வந்து கண்டிப்பாக இதையெல்லாம் நமக்கு ஏன் நம்ம களிமா சொல்லிட்டோம், ரமலான் வந்தால் நோன்பு வைக்கிறோம், தொழுதுறோம், இது போதாதா? இது வந்து சுயநலம். இது தனக்குத்தானே சுயநலமாக வாழ்வது இது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தீமையை வந்து கையால் தடுங்க, உங்களால் முடியவில்லை என்றால் வாயால் தடுங்க. மூன்றாவது கட்டம் என்னன்னு சொன்னால் மனதளவில் வெறுப்பது அப்படின்னு சொன்னாங்க. இது ஈமானினுடைய கடைசி பகுதி. இதுக்கு அப்புறம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து ஈமானில் முதல் தரமானது என்னது? கையால் தடுப்பது. இரண்டாவது தரம் நடுநிலையானது என்னன்னு சொன்னால் வாயால் தடுக்கிறது. அப்போ தவறுகள் நடக்கும்போது வாயால் தடுக்கணும். அதற்கான இல்மு, கல்வி நமக்கு இருக்கணும். இப்போ என்ன தவறு நடக்குது இன்னைக்கு பார்த்தா, தேவையில்லாமல் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கிறான்ல. இஸ்ரேல் தானே போய் முதல்ல தாக்குதல் தொடுக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாலஸ்தீனம் தானே முதல்ல இஸ்ரேல் மேலுது அட்டாக் பண்ணிச்சு, ஹமாஸ் தானே போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு கேட்கலாம். எதனால் அவங்க போய் தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக இருந்தது. பாலஸ்தீனம் ஒரு நாடாகலாம் இருக்கு இல்லை. தண்ணி வேணும்னா இஸ்ரேல் தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கரண்ட் வேணும்னா இஸ்ரேல் தான். அதாவது ஃபீஸ் அவங்க கையில் இருந்தது. சொல்லணும்னா ஃபீஸ் அவங்க கையில் இருந்தது. அதை பிடுங்கிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மக்களால். திறந்த வெளி சிறைச்சாலையாக இருந்தாங்க, அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னால் சோதனைகள், பல்வேறு சோதனைகள் நடத்தி தான் அவங்கள வந்து அந்த எல்லைகளுக்குள்ளேயே அனுப்புவோம். அவங்க நாட்டுக்குள்ளேயே அனுப்புறதுக்கு சோதனை. அப்போ இதெல்லாம் அந்த மக்கள் பார்க்குறாங்க. எவ்வளோ நாள் தான் தாங்கிட்டு இருப்பாங்க? அவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்படுது. அவங்களே வந்து அவங்க நாட்டில் வந்து எந்தவித அடிப்படை வசதிகள் தங்களுக்கு, தங்களுடைய நாட்டுக்கு, தங்களுடைய கைகளில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோதனைகள். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கொதிச்சு போய் தான் அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க, இஸ்ரேல் மீது. சும்மாலாம் ஒன்று ஹமாஸ் வந்து தாக்குதல் தொடுக்கலை. இப்போ தாக்குதல் தொடுத்து அதன் பிரகாரம் அதன் பின்னாடி என்ன பண்ணுறான் இஸ்ரேலு, நான் வந்து பாலஸ்தீனத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தை மட்டும் இன்றைக்கி அவன் அழிக்க இல்லை. பக்கத்தில் சிரியாவில் பார்த்தீங்கன்னா, சிரியாவில் ஒரு அரசாங்கம் இருந்தது, ஏற்கனவே ஒரு அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு அவன் வந்து என்ன பண்ணால் பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அரசாங்கத்தை, பஷருல் ஆசாத் அவன் பேர், அவரை வந்து கவிழ்த்து விட்டு இப்போ ஜூலானி அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்திருக்கான். இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். முழுமையாக முஸ்லீம் தான், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா எல்லாம், அதாவது அவங்க வந்து தாங்கள் அநீதி இழைக்கப்படுறோங்கிறதுக்காக தாக்குதல் தொடுக்கிறாங்க. சரி, அது நீ ஹமாஸ் மேலே அடித்த இவ்வளோ, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க அங்கே. பெண்கள், குழந்தைகள், ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் எல்லாத்துலேயும் குண்டு போட்டு சாவடிக்கிறான். சரி, அதோட விட்டானா? இல்லை, மற்ற நாடுகளிலும் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறான். அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் குன்றை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது லெபனானில் போய் என்ன பண்ணால் ஹிஸ்புல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி லெபனானில் ஒரு அரசாங்கத்தையே மாற்றினான். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறான், தனக்கு சாதகமான அரசாங்கங்களாக இருக்கணும். முஸ்லீம் நாடுகள் சவுதி அரேபியா இருக்குது, கத்தார் இருக்குது. இந்த நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா துருக்கி கூட என்ன பண்ணுது, அந்த நாட்டுக்கு வந்து பொருளாதார உதவிகளை செஞ்சுட்டே இருக்குது. அதே மாதிரி அவன் ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த மூலப்பொருட்களை துருக்கியிலிருந்து கப்பலாக போய் இறங்கிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கு போய் இறங்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் முஸ்லீம் நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு.
கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய பொருளாதாரம் அதை வச்சு தான் இருக்குது. உன்னுடைய சகோதரனை அடிப்பதற்கு உன்னுடைய பொருள் தான் அவனுக்கு போகுதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பொருளாதாரம் உனக்கு தேவையா? நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணுக்குள்ளே குத்திக்கிற மாதிரி. அப்போ உன்னுடைய பொருளாதாரத்தை வேறு வழியில் நீ இது பண்ணலாம். அதே மாதிரி சவுதி அரேபியா பாருங்கள், அவன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்காம ட்ரம்ப் வந்தவுடனே ட்ரம்புக்கு தூக்கி பல்லாயிரம் கோடியை தூக்கி கொடுக்குறான். அப்போ எல்லா எதிர்ப்பு அச்சுகளையும் ஒழித்து கட்டியாச்சு. கடைசியாக இப்போ இருந்தது ஈரான். இப்போ ஈரான் மீது கை வச்சுட்டான். இது எல்லாமே நான் எதற்காக சொல்ல வரேன்னு சொன்னால், ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ஈரான் மீது கை வச்சுட்டான். ஈரான் ஒன்றுமே செய்யலை. ஈரானை தாக்குனா முதல்ல ஆரம்பத்தில், திருப்பி ஈரான் தாக்குனாங்க, திரும்ப அவன் தாக்குனா, திரும்பவும் அவங்க தாக்குனாங்க. எப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ வேண்டுமென்றே ஈரான் மீது இஸ்ரேல் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை, போர் விமானங்களோடு போய் தாக்குதல் தொடுக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள், IRGCயினுடைய தளபதி, இஸ்லாமிய பாதுகாப்பு படையின்னு ஒரு படை வச்சுருக்காங்க அங்கே. அந்த படையினுடைய தளபதி, முக்கியமான ஒரு தலைமை தளபதியை கொலை செய்கிறோம். அதே மாதிரி அணு விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க அங்கே. இதெல்லாம் எப்படி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுக்குள்ளேயே காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர்கள். அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, உளவாளிகளாக நியமிக்கப்பட்டு அவங்க காட்டி கொடுக்குறாங்க, இஸ்ரேலுக்கு காட்டி கொடுத்து அவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஈரானுக்கு இது. பெரும் தளபதிகள் கொல்லப்படுறாங்க, அணு விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, சாதாரண பாதிப்புலாம் கிடையாது. அப்போ இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆயத்துல்லா ஹுமைனி இருக்கார் இல்லையா, அவரை நாங்கள் கொலை செஞ்சிருவோம், இவருனால தான். அவர் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்னை கொன்னிட்டியாவும் நான் ஷஹீது, நான் மரணித்துருவேன், அல்லாஹ்கிட்ட போயிடுவேன். நான் எனக்கு பின்னாடி, அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கொமைனிகளை அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வீரர்கள் அங்கே பின்னாடி கொமைனிகள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ இது எதனால் அவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்ப்பாக எந்த நாடுமே இருக்கக்கூடாது. இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக எந்த நாடுமே இருக்கக்கூடாது, ஈரானும் இருக்கக்கூடாது. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை 5 திட்டங்களை வச்சுட்டு இருக்கான் அவன். 5 திட்டங்களில் கடைசியான திட்டம் என்னன்னு சொன்னால், கொமைனியை கொலை செஞ்சிடணும். எதுவுமே முடியல, ஈரானை கைப்பற்றணும். கைப்பற்றி ஏற்கனவே அதாவது அமெரிக்காவினுடைய பொம்மை அரசாங்கம் எல்லா நாடுகள்லையும் வச்சுருக்கிறான் இல்லையா, அது மாதிரி பொம்மை அரசாங்கத்தை அங்கே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அல்லாஹ் அந்த மாதிரிலாம் விட மாட்டான். ஏன்னா அவங்க இஸ்லாத்தில் பிடிப்போடு இருக்கிறாங்க. அவங்க கொள்கைகள் வேறாக இருக்கலாம், அதாவது ஷியாக்களுடைய கொள்கைகள் வேறாக இருந்தாலும் ஈமானிலும் இஸ்லாத்திலும் பிடிப்போடு இருக்கிறாங்க. அவங்க அவர் என்ன சொல்கிறார், நான் கொல்லப்பட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, ஈரானை ஒரு காலத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், உன்னிடத்தில் நாங்கள் சரணடைய மாட்டோம். ட்ரம்ப் சொல்கிறாரு, நீ சரணடைஞ்சிரு அப்படின்னு, நாங்கள் சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பெரிய அநீதி அட்டூழியங்களை இந்த இஸ்ரேல் செஞ்சிட்ருக்கு. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுது, ஜெர்மனி, அது மாதிரி அந்த ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஃப்ரான்ஸு, இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்குது. ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்குது. ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. வெளிப்படையாக அமெரிக்கா மாதிரி சப்போர்ட் பண்ணலைன்னா கூட ஆயுதங்கள், அவங்களுடைய ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனா சப்போர்ட் பண்ணுது, வடகொரியா சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த நாடுகள் இதெல்லாம் முஸ்லீம் நாடுகள் கிடையாது. இது எல்லாமே ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அது என்ன கிறிஸ்தவர்கள், இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. கிறிஸ்தவர் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், முக்மீன்களே, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கின்றார்கள். எந்த கிறிஸ்தவர் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த குரான் வசனத்தை நம்ம ஓதுறோன்னு நமக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது. எந்த கிறிஸ்தவர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்லாம்
நம்முடைய எதிரிகளா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எதிரிகள் கிடையாது. சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலுக்காக அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இஸ்ரவேல் நன்றாக இருக்கணும், இஸ்ரேல் நன்றாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், யூதர்களோடு நெருங்கிய நட்பு வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். யூதர்களோடு நெருங்கிய நட்பு யார் வச்சுட்டு இருக்கிறாங்க? அமெரிக்கா வச்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் கெட்டவங்களாண்டா இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் கெட்டவங்களாம் கிடையாது. ஒரு சகோதரர் வந்து ஜெர்மனுக்கு போனார். ஜெர்மன்லேருந்து அவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பொருள் வாங்க போயிருக்கார். அவர் சாப்பிட்றதுக்காக ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறார். வாங்க போயிட்டு அந்த பொருளை அவர் வாங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணி வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்களாம், இது வந்து இஸ்ரேல் ப்ராடக்ட்டு, நீங்கள் வாங்காதீங்க, உங்கள் உடம்பை கெடுத்துரும். எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க ஜெர்மனில் உள்ள கிறிஸ்தவர். அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்களில் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா யூதர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறாங்க. கெட்டவர்கள் சொன்னால் அந்த அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த அரசாங்கங்கள் அவர்களை சப்போர்ட் பண்ணப்படக்கூட, அவங்கள வந்து முழுமையாக அவங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள். இப்போ இவங்க தான் நம்முடைய எதிரிகள். அப்படி பார்த்தா அமெரிக்கா அரசாங்கமும், அதே போன்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும், அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களும் நம்முடைய எதிரிகள். அப்போ இப்போ பிரிஞ்சிருக்கு இல்லையா, ரெண்டாக பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி, அதாவது ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா, சைனா ரெண்டுமே வந்து வல்லரசு நாடுகள். இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரான்ஸு இதெல்லாம் வந்து வல்லரசு நாடுகள். இரண்டாக உலகம் பிரிஞ்சிருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாக இந்த உலகம் பிரிஞ்சு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பேர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இஸ்ரேல், இந்த பக்கம் ஈரான். இதில் இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இருக்கிறார, சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து முஸ்லீம்களுடைய பரம எதிரி. முஸ்லீம்கள் தலையெடுத்து விடக்கூடாது, முஸ்லீம்கள் இல்லை, இஸ்லாம் தலையெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யுரீதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய ஒளியை ஊதி அணைத்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் வந்து அந்த ஒளியை முழுமைப்படுத்தியே தீர்வான், இவர்கள் வெறுத்தாலும் சரியே அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அது முழுமை அடையும். அது எப்போ முழுமை அடையும் அப்படின்னு சொன்னால், பின்னாடி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டாக இந்த உலகம் பிரிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாக உலகம் பிரிஞ்சு இப்போ சண்டை போட்டுட்ருக்கு. ஈரான் பேராலையும் இஸ்ரேல் பேராலையும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஷியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அது மாதிரி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஷியாக்களுடைய பாங்கு வேறு, அவங்களுடைய தொழுகை வேறு, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோக்கள் வருது. எவ்வளோ மோசமான ஒரு சிந்தனைன்னு பாருங்கள். நம்முடைய பகிரங்க எதிரி இஸ்ரேல், பகிரங்க எதிரி அவனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீம். அல்லாஹ் தஆலா திருமறையில் 30வது அத்தியாயம், சூரத்து ரூம் என்று சொல்லப்படக்கூடிய 30வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 2 பெரிய வல்லரசு, இப்போ ரஷ்யா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதே மாதிரி 2 பெரிய வல்லரசுகள் அப்போ இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஒன்று வந்து ரோம பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. இந்த ரெண்டுத்துலேயும் பெரிய அரசர்கள் இருந்தாங்க, 2 அரசர்கள் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அந்த திருமறையில் என்ன சொல்கிறான், ரோம் வந்து தோல்வி அடைஞ்சிடும். ரோம் இருக்கு இல்லையா, ரோம் வந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவங்க பாரசீக பேரரசு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், ஷிர்கு, அவங்க முஷ்ரிக்கீன்கள், நெருப்பை வணங்குறவங்க. இவங்க ரோம பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வினுடைய மகன் சொல்கிறாங்க இல்லையா, அப்பவும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதி விரைவில் ரோம் வந்து பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் போது முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைவார்கள் நல்லா சொல்கிறோம். ஏன் சந்தோஷம் அடைவாங்க? அவனும் வந்து கிறிஸ்தவன்,
அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவன் தான். இவன் வந்து நெருப்பை வணங்குறவன், இவனும் வந்து இணை வைக்கக்கூடியவன் தான். அப்போ அவன் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன? அல்லாஹ் ஏன் சந்தோஷமுடையவர்கள்னு சொல்கிறான், குர்ஆன்ல ஏன் சொல்கிறான்? அப்போ அந்த ஆயத்தை வேஸ்டா, வீணா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறான். முஸ்லீம்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும், கையில் வச்சிட்டு இருக்கணும் எல்லாத்தையுமே. முஸ்லீம்கள் இன்னைக்கு யூதன் தன்னுடைய கையில் வச்சுட்டு இருக்கான் எல்லா நாலேஜையும். அப்போ அல்லாஹ் எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது முஸ்லீம்கள் வந்து யாரை அந்த கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுவதை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். இன்னைக்கு ஈரான் வந்து போரிட்டு இருக்கு, ஆனால் வாயை மூடிட்டாவது இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷியாக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய அநியாயம் இது, அநியாயமான வார்த்தைகள். ஈரானுக்கு கண்டிப்பாக நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும், நாம் கண்டிப்பாக ஈரானின் பக்கம் நிற்க வேண்டும். இன்னைக்கு பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் லெட்டர் எழுதுறாங்க ஈரானுக்கு. ஈரானுடைய உச்ச தலைவர் இருக்கார் இல்லையா, காமைனி, அவருக்கு லெட்டர் எழுதுறாங்க. தேவபந்தை சேர்ந்த உலமாக்கள், எல்லாரும் இல்லை, பெரும் உலமாக்கல்ல சில பேர் எழுதுறாங்க. எழுதி என்ன சொல்றாங்க, முழு ஆதரவை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இதுல ஷியா சன்னி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய எதிரி, அந்த எதிரியை எதிர்த்து நிற்பவன் யார்? அவன் வந்து நம்முடைய சகோதரன் தான். அவனும் களிமா சொல்லியிருக்கான், அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அப்போ அவனும் ஒரு முஸ்லீம் தான். கொள்கையில் மாறுபாடுகள் இருக்கலாம், அப்போ அவனுக்கு முழுமையாக நாம் சப்போர்ட் செய்ய வேண்டும். அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து அதாவது இறுதி காலகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த இறுதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த மல்ஹமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும் போர், மூன்றாம் உலக போர் நடைபெறுவதற்கான ஆரம்ப கட்டங்கள் இது. மல்ஹமா என்பது கடைசி கட்டத்தில் தான் நடக்கும். கியாமத் நெருக்கத்தில் அந்த டைமில் அந்த 10 பெரும் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதாவது மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும், யாஜூஜ் மாஜூஜ், தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவது, அதே போன்று 3 பெரும் பூகம்பங்கள், யமனில் இருந்து ஒரு நெருப்பு, இது எல்லாம் பெரும் அடையாளங்கள், கியாமத் நாளினுடைய பெரும் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ல, இந்த அடையாளங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னா ஒரு பெரும் போர் நடக்கும். அந்த போரில் என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் அப்படியே டவுன் ஆகிடும். முஸ்லீம் அரசாங்கங்களை சொல்கிறேன், முஸ்லீம் அரசாங்கங்கள், இஸ்லாமிய அரசாங்கங்கள் எதுவுமே கிடையாது. முஸ்லீம் அரசாங்கங்கள் எல்லாமே டவுன் ஆகும், டவுன்ஃபால் ஆகும். எல்லா அரசாங்கங்களும் டவுன்ஃபால் ஆகி, அந்த ஹதீஸும் இருக்கு, நான் சொல்கிறவங்க டவுன்ஃபால் ஆகி அதன் பின்பு தான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி ஏற்படும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கொண்டவர்கள், முஹம்மது இப்னு மஹ்தி, முஹம்மது என்ற பெயரை கொண்டவர்கள். அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அவங்க பிறப்பாங்க. பிறந்து அவங்க மக்கா மதீனாவை கைப்பற்றுவாங்க. மக்கா மதீனாவை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதன் பின்பு பாலஸ்தீனத்தை முழுமையாக வென்றெடுப்பாங்க. பாலஸ்தீனம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக வென்றெடுப்பாங்க. அவங்க தலைமையின் கீழ் ஒரு பெரும் படை திரளும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த 10 அடையாளங்கள் நடக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி. அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில அடையாளங்களுக்கு முன்னாடி, தஜ்ஜால்லாம் வர்றதுக்கு முன்னாடி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. அப்போ அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் ஒரு பெரும் படை முஸ்லீம்களுடைய படை புறப்பட்டு சென்று முதல் போர் நடக்கும். அந்த போரில் அதாவது 3இல் 1 பங்கு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இன்றைக்கி 150 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் முஸ்லீம்கள், அதில் 50 கோடி பேர் கொல்லப்படுவாங்க. ஹதீஸ்களில் வருது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கொல்லப்பட்டு அந்த மல்ஹமா போர் நடக்குது இல்லையா, அந்த போர் நடந்து நிறைய செத்து இறந்து கிடப்பாங்க கீழே பூமியில். அப்போ ஒரு பறவை மேலே பறக்குமா, பறந்துட்டு அது உட்கார்றதுக்காக வேண்டி பார்க்குமா கீழே, அதால் உட்கார முடியாது. ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த பறவை உட்கார முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு கிடப்பார்கள் இந்த பூமியில். அப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் ஒரு படை முதல்ல போய் தோற்கும், 2வது தடவை போவாங்க, 3வது தடவை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்றைக்கி துருக்கியில் இருக்கக்கூடிய தலைமை, அதாவது தலைநகர், துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, அதை தான் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அந்த கான்ஸ்டாண்டினோபிளை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, துருக்கி முஸ்லீம்களுடைய கையை விட்டு போயிடும். இன்றைக்கி முஸ்லீம்கள் கையில் இருக்கு இல்லையா, யார் இருக்கா ஆட்சியாளராக? முஸ்லீம் தான். எர்தகோன் ரஜப் தையப் எர்தகோன்னு ஒரு ஆட்சியாளர் இருக்கார். அவரு தான் இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ முஸ்லீம்கள் கையை விட்டு அந்த துருக்கி போய்விடும். போன பிறகு முஸ்லீம்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் போய் திரும்பவும் அந்த துருக்கியை வெற்றி கொள்வாங்க. மக்கா மதினாவை கைப்பற்றுவாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சி இந்த பூமியில் நிலை பெறும். இதுதான் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் இந்த பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்வம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வட்டியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, வட்டியின் அடிப்படையில் தான் நடக்கும். ஒவ்வொரு நாடும் வந்து கடன் வாங்கலாம். ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா உலக வங்கி கிட்ட கடன் வாங்கலாம். கடன் வாங்கி தான் அதுக்கு வட்டி கட்டுறான். இந்தியாவும் அப்படி தான், தமிழ்நாடும் அப்படி தான். தமிழ்நாடும் பல்லாயிரம் கோடி கடனை வாங்கி இப்போ ரோடு போடணுமா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யணுமா அப்படின்னு சொன்னால் அந்த உலக வங்கி கிட்ட IMF அதுக்கிட்ட கடன் வாங்கி தான் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். அப்போ அதுக்கு வட்டி கட்டணும். அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி வட்டியின் அடிப்படையில் இயங்கி கொண்டு இருக்குது. இது தஜ்ஜாலுடைய சிஸ்டம். அப்போ இதையே அவங்க வந்து ஒழித்து கட்டுவாங்க. ஒழித்து கட்டி நீதியான ஒரு ஆட்சி, ஹலாலான முறையில் பொருளாதாரம், வட்டியின் அடிப்படையில் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா செழித்து இருக்கும். இந்த பூமியே செழிப்பாக இருக்கும். ஆனால் வட்டியே இருக்காதுல்ல. நம்மளே பார்க்குறோமாங்க, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம். ஹலாலான முறையில் நீங்கள் வியாபாரம் பண்ணி பாருங்கள். வருஷம் வருஷம் நீங்கள் வந்து அதுலேருந்து ஜக்காத்தை எடுத்து கொடுத்து பாருங்கள், பெருகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வருஷம் வருஷம் நீங்கள் அந்த இதுலேருந்து கணக்கு பண்ணி கடன் போக மீதி எவ்வளோ இருக்குது, அது வந்து அந்த வட்டி அந்த ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அது வந்துச்சா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்து கொடுத்து பாருங்களேன். அடுத்த வருஷம் அதை விட அதிகமாக தான் ஆகும். நம்ம பொருளாதாரம், நம்முடைய அந்த சரக்கு கடையில் வச்சுருக்கக்கூடிய சரக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். கம்மியாக ஆகவே ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில், அதாவது வட்டி வந்து அழிக்கக்கூடியது, வியாபாரம் வந்து உங்களுக்கு பெருகும், இன்னும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்தை சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த பூமி மிகவும் அழகாக செழிப்பான முறையில் இந்த பூமி இருக்கும். பொருளாதாரத்திலையும் சரி. அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மலையை பொழிய வைப்பான். அந்த நேரத்தில் அந்த மலை பொழிந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த பூமியே வந்து செழிப்பானதாக மாறிவிடும். முதல்ல ஆரம்பத்திலாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், விதைகள் தூக்கி இப்படி போட்டாலே போதும், அதுலேருந்து செடி வந்துடும். ஏன்னா மண் இருக்கு இல்லையா, மண்ணுடைய வளம் அப்படி இருக்கும். அப்போ இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் கெமிக்கல் போட்டு அந்த கெமிக்கலை போட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் அந்த கெமிக்கலை எடுக்கிறதுக்கு. அப்போ அல்லாஹ் ஒரு மலையை பொழிய செய்து இந்த பூமியை வந்து பரிசுத்தமானதாக மாற்றி விடுவான். எந்த கெமிக்கலும் இருக்காது. அப்போது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மாதுளம்பழம் இவ்வளோண்டு இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறோம் மாதுளம்பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரும் கூட்டமே அந்த மாதுளம்பழத்தை சாப்பிடுவாங்க. ஹதீஸில் வருது. அப்போ அந்த அளவுக்கு பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் இப்போ மல்ஹமாவினுடைய ஆரம்ப கட்டம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து இந்த நாலேஜ், அந்த கல்வி நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய எதிரிகள் வந்து எங்கேயோ போயிட்டான். டெக்னாலஜிலையும் சரி, அறிவியல்லையும் சரி, அது மாதிரி வரலாறுகள் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டையும் அவன் வந்து அடிச்சுட்டு இருக்கான். ஆனால் முஸ்லீம்கள் எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன மிஞ்சி போனால் தொழுவேன், ரமலானில் நோன்பு வைப்பேன், இது மட்டும் பத்தாதுங்க, இதுவும் வேணும். அதுக்காக தொழுகை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தொழுகை. அது வந்து தூண்கள், 5 தூண்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, 5 தூண்கள். அதை நிலைநாட்டி விட்டு அதற்கு அப்புறம் நமக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜை வைத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கி என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் போர் எதற்காக நடந்துகிட்ருக்கு, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்,
ஏதோ அவன் போர் செய்கிறான்பா நம்ம தொழுதுக்கலாம், அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. நம்ம கியாம நாளை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். மல்ஹமாவை நோக்கி, மூன்றாம் உலக போரை நோக்கி நெருங்கி. மூன்றாம் உலக போர் படு பயங்கரமான போராக இருக்கும், சாதாரண போராலாம் இருக்காது. முதல் உலக போரை மாதிரியோ இரண்டாம் உலக போரை மாதிரியோ இது இருக்காது. மூன்றாம் உலக போர் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். எல்லா நாடுகளும் இன்னைக்கு வல்லரசு நாடுகள் எல்லாமே அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ நம்ம அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சிக்கணும். இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். தொழுகையை முழுமையாக நம்ம கடைபிடிக்கணும். 5 வேளை தொழுகைகளை நம்ம கடைபிடித்து அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டே இருந்தால் அல்லாஹ் நமக்கு அந்த நாலேஜை கொடுப்பான். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் இருக்கு இல்லையா, 18வது அத்தியாயம். இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் நான் ஓதின அந்த வசனம் அதில் தான் வருது. அது கியாம நாள் பற்றி நிறைய விஷயங்கள் அதில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொருத்தரும் வெள்ளிக்கிழமை ஓதுங்க. வெறும் அரபியில் மட்டும் ஓதுனா நமக்கு ஒன்றுமே புரியாது. அது டிரான்ஸ்லேஷனோடு அதை படிங்க. ஒரு பக்கத்தையாவது படிங்க, இல்லை ஒரு ஆயத்தையாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை படித்து பாருங்கள். இது என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி படித்து பாருங்கள். தஃப்சீர் கூட வந்திருக்காங்க, தஃப்சீரை எடுத்து பாருங்கள். படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் கியாம நாள் நம்ம எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கோம், இந்த போர்கள்லாம் எதற்காக நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரே ஒரு அந்த ஹதீஸை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸினுடைய எழுச்சி, பைத்துல் முகத்தஸ் எழுச்சி பெறுவது யஸ்ரிபினுடைய வீழ்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். யஸ்ரிப்னா என்னது? மதீனா.